fam, good morning and welcome back to the channel. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 Jan 24 அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:33. ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா மடிவாலா சிக்னல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog, ஸோ a random day in my life. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே ஃபியூல் போடணும். ஃபியூல் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அண்டு நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, விச் வில் டேக் ஆல்மோஸ்ட் 40 to 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ அப்படியே ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு அத்திவேலை, ஒசூர், தென் நம்ம ஊர், அவ்வளோதான். கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டாக இருக்குது காய்ஸ், அவ்வளோவா இல்லை. ஏன்னா சன்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆகிடுச்சா, அண்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 ஆக போகுது. ஸோ எப்போ வந்தாலும் காலியாக தாங்க இருக்கும் இங்கே பைக்கர்ஸ்க்கு. ஸோ சம்டைம்ஸ் இந்த பீக் ஹவர்ஸில் வந்தால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். பட் ஆனாலும் 3 கேட்ஸ் ஓப்பனாக இருக்கா, சீக்கிரமாக ஆகிடும். இந்த ஃபெஸ்டிவ் சீசன்லலாம் வந்தால் அங்கே வரைக்கும் இருப்பாங்க, அந்த பிரிட்ஜ் வரைக்கும். சிங்கிள் ஓகே ஃபேம். ஸோ சிங்கிள் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 rupees அண்ட் டே பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 35. அண்டு மந்த்லி பாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 600 அரௌண்ட் வரும். ஓகே ஃபேம், ஒசூர் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டேன். அண்ட் ஃப்ரம் ஒசூர் இட் இஸ் லைக் 24 kilometers டு மை வில்லேஜ். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வில்லேஜ் ரோடு தான். நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஓகே ஃபேம், ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் இப்போது டைம் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 11:15. அண்ட் இப்போது நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 kilometers ஃப்ரம் மை ஹோம். ஸோ அந்த பிளேஸில் தாங்க இருக்கேன் இப்போது. அண்ட் இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக போயிட்டுருக்கோம். அண்ட் என்ன வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ ஃபேம், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் தாங்க ஓட்ட போகிறோம். ஸோ டிராக்டர் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog. அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இதேமாரி மாதிரியான வீடியோஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை நான் ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா ஓகே ஃபேம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு ஃபீல்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட போகிறோம், விச் இஸ் லைக் 1 acre இருக்குது இந்த ஃபீல்டு. ஸோ விச் வில் டேக் 2.5 hours டு கம்ப்ளீட். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 acre வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சைடு வேறு ஒரு ஊரில் இருக்குது. ஸோ அதுவும் போடணும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா 1.5 hourக்கான ஒரு வேலை தான் இருக்குது, வா அப்படியே போட்டு அப்படியே பெங்களூருக்கு கிளம்பிடு, 1.5 hour தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி 3 acres இருக்குன்ட்டு. பட்
we cannot do anything. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வேறு இல்லையா, ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 7.5 hours வேலை இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் அண்ட் அதுக்கப்புறமா நாளைக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 hours வேலையை பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் கைஸ், இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேரில் தான் இருக்குது, தெரில எப்போ ரெடி பண்ணுவாங்கன்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே ஃபேம், இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% ஒர்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் இருக்குது. ஸோ வெயில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கா, ஸோ அதனால் இந்த பேனட்டை கொஞ்சம் கழட்டி விட்டுருலாம். ஸோ ஏன் கழட்டி விட்றாங்க வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஏர் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஹீட் அதிகமாக ஆகாமல் கொஞ்சம் என்னது ஆவரேஜான ஒரு டெம்பரேச்சரில் ஓடிட்டு இருக்கும்ன்ட்டு தான் நான் இப்போ கழட்டி விட்ருக்கேன். ஓகே ஃபேம், ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு இதை எதிர்பார்க்கல. நான் சும்மா கொஞ்சம் தான் வேலை இருக்குன்ட்டு தான் வந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ வேலை இருக்குது. அண்டு டஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஈரமாக இருந்திருந்தாலும் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருந்திருக்காது. பட் மாஸ்க் இருக்க என்கிட்ட கேப் எடுத்துகிட்டு வரது பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி, ஓகே, நான் எண்டிங்கில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? ஹே ஃபேம், ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 11:30 அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:10, விச் இஸ் 2.5 hours பார்த்திங்கன்னா 1 acre நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போயிட்டு ஓட்டணும். ஸோ என்ன பிரச்சனைனா, டிரைவர் போனால் வேணான்றாங்க, நான் மட்டும்தான் போயிட்டு ஓட்டி தரணுமா, சில கஸ்டமர்ஸ் மட்டும்தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. விச் இஸ் லைக் 2 acres இருக்கோமா, ஒரு 5 to 6 hours ஆகும். நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு நான் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா 1000 hours ஓட்டியிருக்கேன். ஸோ வாங்கின புதுசில் வந்து பார்த்திங்கன்னா 1000 hours இந்த வண்டியை நான் ஒருத்தனே ஓட்டிருக்கேன். அண்டு 5-6 ஹவர்ஸில் நமக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பைக் ரைட் பண்ணும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டு பைக் ரைட் பண்ணுங்கள். அண்டு இதோடு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.